Hi, hello, how are you all? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு மேக் ஷெடியூல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு ஷெடியூல் வந்து எப்படி மேக் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி வந்து படிக்கணும்னு நம்ம திங்க் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் எப்படி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி இருக்கும். எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நோட் எடுங்க, ஒரு ரிவிஷனுக்குன்னு ஒரு நோட் போடுங்க. யூ நீட் டு கேட்டகரைஸ் தட் டாபிக்ஸ். எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா, டிஃபிகல்ட்டு, மாடரேட்டு, ஈஸி. ஈஸினா நீங்கள் ஏற்கனவே நல்லாவே படிச்சிருப்பீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக படித்து வச்சுருப்பீங்க, நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கோங்க, மாடரேட்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிஃபிகல்ட், ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதுவரை படிச்சிருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி எதுவும் ஒரு நோ ஐடியாவாக இருக்கும், பட் அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி த்ரீ திங்ஸாக ஃபஸ்ட்டு பிரிங்க. தமிழாக இருந்தாலும் அப்படி 3ஆக பிரிங்க, மேக்ஸாக இருந்தாலும் 3ஆக பிரிங்க. அதே மாதிரி ஜெண்டர் ஸ்டடீஸ்க்கும் 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் வந்து வென் யூ ஹேவ் அ டைம், இப்போ நான் வந்து டைம் சொல்லிடலாம், 6 to 10 இது படிங்க, 7 to 10 படிங்க, அந்த மாதிரி நான் வந்து ஏதோ ஒரு டைம் சொல்லிடலாம். பட் ஆனால் அது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆப்ட் ஆகுமாங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ வந்து அவங்களுக்கு தேவையான டைமிங்கை வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போ டைம் இருக்குது, எத்தனை மணி நேரம் டைம் இருக்குது, எப்போ அவங்களால உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணி எப்போ படிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கிளியர் கட்டாக உட்காந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் எப்போவுமே படிக்க முடியுமா, எல்லா நாளுமே படிக்க முடியுமா, ஈவன் சண்டே படிக்க முடியுமா, ஈவன் மண்டே படிக்க முடியுமா, மண்டே பிஸி டே, சண்டே வந்து லேசி டே, ஸோ 2 டேலையுமே படிக்க முடியுமா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைம் வந்து யுவர் டைம்ங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி பிரிச்சுட்டிங்களா, ஈஸிக்கு ஒரு 30 மினிட்ஸ் இருந்தால் போதும். கடகடன் நம்ம ரிவிஷன் தானே பண்ண போகிறோம், ஸோ கடகடன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக. இப்போ 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது 6 மணி நேரம் டைமாகவும் இருக்கலாம், 8 மணி நேரம் டைமாக இருக்கலாம், 4 மணி நேரம் டைமாக இருக்கலாம். அது வந்து அப்பான் யுவர்ஸ். பட் 2 hours தான் இருக்குது அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஈஸி டாபிக் வந்து தமிழ்லையும் ஈஸி வச்சுருப்பீங்க, மேக்ஸ் 3லேயுமே பிரித்து வச்சுருப்போம்ல. தமிழ் ஈஸி, மேக்ஸ் ஈஸி, அதை ஈஸிலேயே கொஞ்சமாக ஒரு டாப்பிக்கு ஒரு 4 டாபிக் எடுத்திருக்கீங்க. தமிழில் 1, மேக்ஸில் 1, ரீசனிங்கில் 1, ஜிஎஸில் 1 எடுத்துருந்தீங்கன்னா 4 டாபிக் ஈஸி, மாடரேட் இது வச்சுருப்பீங்களா. ஈஸிக்கு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க, மாடரேட்டுக்கு வந்து 1 மணி நேரம் வச்சுக்கோங்க, அதே மாதிரி டிஃபிகல்ட்டுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பிரித்து வச்சுக்கோங்க. மாடரேட்டும் ஈஸியும் ஓரளவுக்கு நீங்கள் சொன்ன டைமுக்குள்ளே முடிக்க முடியும், பட் டிஃபிகல்ட் வந்து முடிக்கவே முடியாது. நம்மளுக்கு 2 மணி நேரம் பத்தாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹோப்பை விடக்கூடாது. நெக்ஸ்ட் டே 2 hours இருக்கும்ல, அதில் நீங்கள் முடிச்சுக்கலாம். இன்றைக்கே முடிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஆனால் ஈஸியையும் மாடரேட்டையும் நம்ம விட்டுறவே கூடாது. அதை வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ டிஃபிகல்ட்டு நீங்கள் நினைக்கிறதுலேருந்து கொஸ்டின் வந்தால் கூட ஓகே பரவாயில்ல, நான் வந்து ஈஸி அண்ட் மாடரேட் நல்ல தரவாக வச்சுருக்கேன், ஸோ அதனால் டிஃபிகல்ட்லேருந்து எனக்கு வரது வந்து எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறது எல்லாமே உங்களோட இது தான். ஸோ இந்த மாதிரி